செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி செப்டம்பர் 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் அஷ்டமி திதி. இன்றைய அஷ்டமி திதி இரவு 3:06 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 8:41 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைய தினம் வஜ்ரம் நாம் யோகம், அதன் பிறகு சித்தி நாம் யோகம், பாலவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் மிருகசீரிஷமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. இன்றைய தினம் மகாலட்சுமி விரதம் முடிவு. ஏற்கனவே 16 நாட்களுக்கு முன்பாக அன்றைய தினம் முதற்கொண்டு மகாலட்சுமி விரதம் இருக்க வேண்டும். 16 நாட்களுக்கு இருக்க வேண்டும். கலசம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூறினேன். அதற்கான கடைசி நாள் இன்றைய தினம். இத்தனை நாள் பூஜை செய்ய முடியாதவர்கள் இன்றைய தினத்தில் கூட நீங்கள் பூஜை செய்யலாம். ஒரு கலசம் வைத்து மகாலட்சுமிக்கு கலசம் வைத்து அதன் பிறகு அந்த கலசத்திலே தண்ணீரை ஊற்றி ஒரு காயின், ஒரு காசு போட்டு அதன் பிறகு மாயிலையை வைத்து அதன் பிறகு நீங்கள் தேங்காய் வைத்து புஷ்பம் வைத்து பூஜை செய்து மகாலட்சுமியாக நினைத்து அந்த மகாலட்சுமிக்கு நைவேத்தியங்கள் பூஜைகள் செய்யலாம். அல்லது வீட்டில் படத்திற்கும் இன்றைய தினம் மகாலட்சுமிக்கான பூஜை செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்ய வேண்டும். 16 நாள் விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விசேஷமாக 16 சுமங்கலிகளுக்கு கூட பூஜை செய்யலாம். முடிந்தவரை இன்றைய தினம் 8 சுமங்கலிகளுக்காவது மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் மூலமாக பூஜை நிறைவடைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமிக்கான யாகங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக ஸ்ரீ சூக்த புருஷ சூக்த ஹோமம் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய அஷ்டமிக்கு மத்திய அஷ்டமி என்று கூறுவார்கள். அதாவது இந்த மகாலய பட்சத்தில் வருகின்ற நடுவுல வருகின்ற அஷ்டமி மத்திய அஷ்டமி. இன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே கூறியிருந்தேன், இந்த 15 நாளில் ஒரு நாளும் அடுத்து 15ஆம் நாளாக அமாவாசை தினமும் கண்டிப்பாக திதி கொடுக்க வேண்டும். சிலர் 15 நாட்களும் தொடர்ந்து திதி கொடுப்பார்கள். அது மிக மிக உத்தமமானது. அல்லது குறைந்தபட்சம் இந்த 15 நாளில் ஒரு நாளும் அல்லது அடுத்தது மகாலய அமாவாசை என்றும் தர்ப்பணம் செய்ய வேண்டும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டும் என்று கூறினான். அதன்படி மத்திய அஷ்டமியான இன்றைய தினம் திதி கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் காளாஷ்டமி. காளாஷ்டமி கருப்பு அஷ்டமி. கருப்பு அஷ்டமி காளாஷ்டமி என்பது தேய்பிரை அஷ்டமிக்கு பெயர். இன்றைய தினத்திலே கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. இன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சம்புகா அஷ்டமி என்று கூறுவார்கள். சம்புகா அஷ்டமி ஆன இன்றைய தினம் வெந்நீர் மாத்திரம் உணவாக அருந்தி, உணவென்றால் வேறு சாப்பிடக்கூடாது, வெந்நீர் மாத்திரம் உணவாக அருந்தி 4 ஜாமங்களில் சிவ பூஜை செய்ய வேண்டும். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். 4 ஜாமங்களில் நீங்கள் சிவ பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எந்த வகை தோஷங்கள் இருந்தாலும், உடலில் எந்த விதமான ரோகங்கள் இருந்தாலும் விரைவில் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் சட்டமுனி சித்தர் ஜெயந்தி. 17 சித்தர்கள் ஒருவர் சட்டமுனி சித்தர், அவருடைய அவதார தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் சித்தரை சட்டமுனி சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம் சூரிய உதயத்திலே இருக்கிறது. கண்ணன் நட்சத்திரம், அதாவது இந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார் என்று இருக்கிறது. அதன்படி இன்றைய தினம் சென்ற கோகுலாஷ்டமி என்பது கிருஷ்ணர் அவதாரம் செய்த திதி அது. ஆனால் கிருஷ்ணர் அவதாரம் செய்த மாதம், அவதாரம் செய்த நட்சத்திரம் இன்றைய தினமாக திங்கட்கிழமை இருக்கிறது. இன்றைய தினம் ஸ்ரீ கண்ணன் திருநட்சத்திரம், கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். இந்த கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு வெண்ணெய் நைவேத்தியம் செய்து, முக்கியமாக ஒரு ஸ்லோகம், உங்களுடைய பரம்பரை விருத்தி அடைவதற்கான ஸ்லோகம், பரம்பரை சுகமாக இருக்கக்கூடிய ஸ்லோகம். தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதஹ தேவதேவ ஜகநாத கோத்ரிவிருத்தி கரோ பிரபு
தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நீங்கள் பாயாசம் நைவேத்தியம் செய்யலாம், வெண்ணெய் நைவேத்தியம் செய்யலாம், பலகாரங்கள் நைவேத்தியம் செய்யலாம். அதன் பிறகு மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு நீங்களும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடுவது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் கிருஷ்ண பகவான் பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைத்து அதன் மூலமாக நம்முடைய வம்சம் விருத்தி அடையும். இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சரார்த்த முனித்திரைய வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. திருக்கணிதப்படி ஞாயிற்றுக்கிழமை தான் பாஞ்சரார்த்த முனித்திரைய வைகானச ஸ்ரீ ஜெயந்தி. வாக்கியப்படி அடுத்த நாள் வருகிறது. அதாவது அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியும் இருக்கிறது, ரோகிணியும் இருக்கிறது. இரண்டும் சேர்வது ஸ்ரீ ஜெயந்திக்கு மிக மிக உத்தமமானது. ஆகவே அன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பாஞ்சரார்த்த ஸ்ரீ ஜெயந்தி. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஸ்ரீரங்கம் கோயிலில் அனுஷ்டானம் செய்கிறார்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை காலை 2 நாளிகை அஷ்டமி இருப்பதனால் அன்றைய தினம் அஷ்டமி, அதாவது பாஞ்சரார்த்த ஸ்ரீ ஜெயந்தி வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஸ்ரீரங்கத்தை அனுஷ்டானமாக கொண்ட இதர கோயில்களிலும் திங்கட்கிழமை அவர்கள் பாஞ்சரார்த்த ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். ஆனால் திருக்கணிதத்தை அனுஷ்டிப்பவர்கள், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள், வானிலை ஆராய்ச்சியின்படி நீங்கள் சரியான நேரத்தில் நீங்கள் ஜபம் செய்து சரியான நேரத்தில் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் நினைப்பவர்கள், ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி இருக்கிறது, ரோகிணி நட்சத்திரமும் இருக்கிறது. அன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு விரதம் இருந்து, காலை முதல் விரதம் இருந்து மாலை நீங்கள் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் படித்து, கிருஷ்ணனுடைய லீலைகளை சம்பந்தப்பட்ட பாகவதத்தை படித்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கிருஷ்ண பகவானுடைய அருமைகளை சொல்லி புரிய வைத்து அதன் பிறகு இரவு 2வது ஜாமம் 9 மணி 8:30 மணிக்கு பிறகு 9 மணிக்கு பூஜைகள் செய்து நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் இருக்கின்ற கிருஷ்ணர் ரூபத்திலே இருக்கின்ற குழந்தைகளுக்கு, அதாவது உங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய வேடமும், உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு ராதையின் வேடமும் அணிவித்து பூஜைகள் செய்து அதன் பிறகு எல்லோரும் பலகாரங்கள் சாப்பிடலாம். அவ்வாறு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த ஸ்தோத்திரம் ஏற்கனவே நான் சொல்லிய ஸ்தோத்திரம் அன்றைய தினம் குறைந்தது 24 முறை ஜபம் செய்தால் உங்களுடைய வம்சம் விருத்தி அடையும். அடுத்து திங்கட்கிழமை விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி செப்டம்பர் 15/9/2025 திங்கட்கிழமை என்று நவமி திதி இரவு 1:31 வரை இருக்கிறது. திங்கட்கிழமை நவமி இரவு 1:31 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி மிருகசீஷம் நட்சத்திரம் காலை 7:31 வரை மிருகசீஷம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம், வெதிபாத நாமயுகம், தைத்துலாக்கணம், நேத்திரம் 3 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. மிருகசீஷம் திருவாதிரையும் திங்கட்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சோம மிருகசீர்ஷம் என்று போடப்பட்டிருக்கும். திங்கட்கிழமை மிருகசீஷம் நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் அமிர்த சித்தியோகம், அமிர்த யோகத்தை விட சித்தியோகத்தை விட சிறந்தது என்று கூறுவார்கள். அதாவது அமிர்த யோகம் சித்தியோகம் கலந்த கிழமை என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே தேவி பாகவதம் படிப்பதற்கு மிக ஏற்ற தினம். அம்பாளுக்கு நீங்கள் நைவேத்தியம், அதாவது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்த அன்றைய தினம் மகா விதிபாதம். விதிபாதம் என்பது அந்த நாம யோகம். இந்த 15 நாளிலே, அதாவது இந்த மகாலய பட்சத்திலே வருகின்ற அந்த விதிபாதம் மிக மிக சிறப்பானது. ஆகவே அன்றைய தினம் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய நவமிக்கு அபிதவா நவமி என்று கூறுவார். அபிதவா என்றால் விதவை ஆகாமல் இறந்த, சுமங்கலியாக இறந்த பெண்களுக்காக விரதம் இருந்து அவர்களுக்கு படையல் வைத்து பூஜை செய்ய வேண்டிய தினம். சில குடும்பங்கள்ல பரம்பரையாகவே முதல் மனைவி இறந்து 2வது மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சுமங்கலியாக முதல் மனைவி இறந்திருப்பார்கள். மீண்டும் அந்த நிகழ்ச்சிகள் தொடரக்கூடாது என்பதற்காக, ஒரே மனைவி பலகாலம் வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த சுமங்கலிகள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக, இறந்த சுமங்கலிகள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய ஆசை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பரம்பரைக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, சுமங்கலியாக இறந்த பெண்களுக்காக திங்கட்கிழமை அபிதவா நவமி என்று அவர்களுக்கான படையல் வைத்து பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்த சுமங்கலி சாபங்கள் விலகி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்கள். அடுத்து அன்றைய தினம்
மகா விதிபாதம், அவிதானமி, விதிபாத சிராத்தங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். மேலும் அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பாஞ்சரார்த்த ஸ்ரீ ஜெயந்தி. அன்றைய தினம் திங்கட்கிழமை என்று வாக்கிய பஞ்சாங்கப்படி 2.5 நாளிகை உதயத்திலே அஷ்டமி இருப்பதனால் அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர்கள் பாஞ்சரார்த்த ஆகம ஸ்ரீ ஜெயந்தி என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருக்கணிதப்படி அன்றைய தினம் அஷ்டமியும் கிடையாது, ரோகிணியும் கிடையாது. இந்த இரண்டும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆகவே திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும், வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுஷ்டிப்பவர்கள் திங்கட்கிழமையும் பாஞ்சராத்திரி ஸ்ரீ ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். அன்றைய தினம் நவமி திதி, இரவு 1:31 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி, மிருகசன் நட்சத்திரம். அன்றைய தினம் பாஞ்சராத்திரி ஸ்ரீ ஜெயந்தி. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் நீங்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் இந்த ஸ்தோத்திரத்தை தேவகி ஸ்லோ கோவிந்தா என்று நான் ஏற்கனவே சொல்லி அந்த ஸ்தோத்திரத்தை அன்றைய தினம் 24 முறை பாராயணம் செய்தால் நிச்சயமாக உங்கள் வம்சம் விருத்தி அடையும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து செவ்வாய்க்கிழமை, விஸ்வாச வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி, ஆவணி கடைசி தினம் 31ஆம் தேதி செப்டம்பர் 16/9/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி இரவு 12:22 வரை இருக்குது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் காலை 6:46 வரை, அதாவது ஒரு நாளைக்கு 30 விகடை, அதாவது 6:46 வரை திருவாதிரை. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம், வரியான் நாம் யுகம், வடிசை கணம், நேத்திரம் 3, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமையும் திருவாதிரையும் சேரும் போது மரணயோகம், செவ்வாய்க்கிழமையும் புனர்பூசம் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 6:46 வரை மட்டும் மரணயோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமாக சித்த யோகமாக நல்ல நாளாக இருக்கிறது. ஆகவே ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு, புதிதாக எந்திரங்கள், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக அந்த செவ்வாய்க்கிழமை என்று இருக்கிறது. கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்களை வாங்குவதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் வீடு மனை வாங்குவதற்காக அந்த நிலத்தை பரிசீலனை செய்வதற்கு சென்று பார்ப்பதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கன்னிரவி இரவு 1:47 கன்னிராசிலே சூரியன் செல்கிறார். ஆகவே கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இரவு 1:47 ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சுக்கிர ஜெயந்தி. செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிரன் அவதாரம் செய்த தினம். எப்படி கிருஷ்ண ஜெயந்தியோ அதே போலவே சுக்கிர ஜெயந்தி. சுக்கிரன் அவதாரம் செய்த தினம் செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த தசமி திதி. ஆகவே அன்றைய தினம் சுக்கிரதோஷம் உள்ளவர்கள், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரதோஷம் தான், அந்த சுக்கிரதோஷம் உள்ளவர்கள், ரிஷப லக்னம் அல்லது ரிஷபராசிலே பிறந்தவர்கள், துலா லக்னம் அல்லது துலா ராசிலே பிறந்தவர்கள், அவர்கள் அனைவருமே சுக்கிரனுக்காக பிரீதிக்காக பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் அருகில் இருக்கின்ற அல்லது சுக்கிர தசை சுக்கிர புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களும் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு, சுக்கிரனுக்கு வெள்ளை வஸ்திரத்தை அணிவித்து, வெள்ளை பட்டு வஸ்திரம் மிக சிறப்பானது. ஆக வெள்ளை வஸ்திரத்தை அணிவித்து மொச்சை கொட்டை நைவேத்தியம் செய்து 6 தீபங்கள் வைத்து வெள்ளை புஷ்பம் அல்லது மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அதன் பிறகு மகாலட்சுமியை பூஜை செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. எப்பொழுதுமே சுக்கிரனை வழிபாடு செய்தால், அடுத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்தால்தான் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே அதன் பிறகு மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அதன் மூலமாக சுக்கிர தோஷங்கள் விலகும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் தோஷம் இருந்தால் விலகும். மேலும் சுக்கிர தசை சுக்கிரன புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றாக இருக்கும். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பூஜை என்பது அனைவரும் செய்யலாம். ஆகவே அந்த அனைவரும் செய்வதன் மூலமாக சுக்கிரனுடைய காரகத்துவமான நல்ல மனைவி கிடைப்பாள். மேலும் மனைவியுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஆரோக்கியமான உறவு முறைகள் இருக்கும். புதிய வஸ்திரங்கள், புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சுக்கிர ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை சுக்கிரனை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து மங்களகரமான புரட்டாசி மாதம் புதன்கிழமை பிறக்கிறது. புதன்கிழமை இந்த மங்களகரமான புரட்டாசி மாதம் பிறப்பது மிக மிக சிறப்பானது. ஏனென்றால் மற்ற கிழமைகளை விட புதன்கிழமை புரட்டாசி மாதம் பிறப்பது மிக ஏற்றது. ஏனென்றால்
கன்னி ராசியிலே, அதாவது புதனுடைய ராசியான கன்னி ராசியிலே சூரியன் பிரவேசம் செய்கிற மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். மேலும் இந்த மாதத்திலே பௌர்ணமி என்று பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த பூராபாத்ரா உத்தராபாத்ரா ஆகிய நட்சத்திரங்கள் சேர்கிறது. ஆகவே தெலுங்கிலும் கர்நாடகத்திலும் இதை பாத்திரபத மாதம் என்று கூறுவார்கள். பாத்திரபத மாதம் என்றால் புரட்டாசி மாதம் என்று, பாத்திரபாதம் என்பது மருவி புரட்டாசி மாதம் என்று வந்தது. பூரட்டாதி நட்சத்திரம் பௌர்ணமியில் வருவதால் இந்த புரட்டாசி மாதம் என்று வருகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்யக்கூடாது. இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் முக்கியமானவை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். அதாவது வீடு மனைக்கு பூஜை போடுவது நல்லதல்ல, கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. மேலும் வாசல் மனை வைக்கக்கூடாது. ஆனால் ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையை தொடர்ச்சியாக செய்யலாம், புதிதாக ஆரம்பிக்க கூடாது. புதிதாக ஆரம்பித்தால் அது நன்மை தராது. மேலும் இந்த மாதத்திலே கோயில் கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக கோயில் கும்பாபிஷேகங்கள் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும். அதாவது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை செய்ய வேண்டும். மற்ற மாதங்கள் செய்வது சிலாக்கியம் கிடையாது. இருந்தாலும் சில கோயில்களில் செய்கிறார்கள், அது அவசியம் ஏற்படும் போது செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் கோயில் கும்பாபிஷேகங்கள் இந்த மாதத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதம் மாங்கல்யம் செய்யலாமா என்றால் தாராளமாக அமாவாசைக்கு பிறகு செய்யலாம். அமாவாசைக்கு பிறகு நல்ல நாளில் மாங்கல்யம் செய்வதற்கு கொடுக்கலாம், தோஷங்கள் கிடையாது. திருமணம் செய்யலாமா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இந்த மாதத்திலே திருமணம் செய்வது கிடையாது. ஆனால் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு, அந்த புரட்டாசி அமாவாசை என்பது செப்டம்பர் 21 வருகிறது. செப்டம்பர் 21 புரட்டாசி 5ஆம் தேதியே வருகிறது. ஆகவே புரட்டாசி 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு ஆஸ்வின மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அவர்கள் திருமணம் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த மாதத்திலே செய்வார்கள். ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லாதால் நாம் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் அமாவாசைக்கு பிறகு விவாகம், திருமணம் செய்யாவிட்டாலும் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் எப்படி என்றால் பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல், ஜாதகம் பார்த்தல் போன்ற காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் நல்ல நாளில் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு சென்று விட்டு வரலாம், சாப்பிட்டு வரலாம், எந்த தோஷம் ஏற்படுத்தாது. இந்த மாதத்தில் பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்யலாம். பும்சவனம் என்பது பொதுவாக ஒரு பெண் கருத்தெடுத்தால் கரு உற்பத்தி ஆனதும் உடனடியாக பும்சவனம் என்ற சடங்கை செய்தால் அந்த கரு விருத்தி அடையும் என்று கூறுவார். ஆகவே புன்சவனம் என்ற சடங்கை செய்வதற்கு, சீமந்தம் வளைகாப்பு செய்வதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் தொட்டிலில் குழந்தைகளை இடலாம். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு தொட்டிலில் இடுவதற்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு காது குத்துதல் போன்ற காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதனம், மொட்டை எடுப்பதற்கு, காது குத்துவதற்கு ஏற்றதனம். முக்கியமாக சனிக்கிழமை என்று பெருமாள் கோயில்களிலும் மற்ற கோயில்களுக்கு இதர எல்லா நாட்களிலும் நல்ல நட்சத்திரம், நல்ல திதி இருக்கும் போது, இந்த குழந்தைக்கு ஏற்ற திதி நட்சத்திரம் இருக்கும் போது குழந்தைகளுக்கு காது குத்தலாம், எந்த தோஷம் ஏற்படுத்தாது. வித்யாரம்பம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற மாதம் புரட்டாசி மாதம். என்றால் வித்தைக்கு அதிபதி புதன், அந்த புதனுடைய வீட்டிலே சூரியன் வருவதனால் இந்த மாதம் வித்யாரம்பம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஆகவே இந்த மாதத்தில் விஜயதசமி என்று புதிதாக படிப்பை தொடங்குவார்கள். இந்த புரட்டாசி மாதம் விஜயதசமி என்று படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வது இந்த மாதம் நல்லதல்ல. இந்த மாதத்தில் உபநயனம் செய்யக்கூடாது. சிலர் திருமணத்துடன் சேர்ந்து உபநயனம் செய்வார்கள். அது சில பழக்கம் உள்ளவர்கள் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஆந்திரா, கர்நாடகத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் உபநயனம் செய்யலாம். அடுத்து புதிதாக வாகனங்களை வாங்கி அதில் ஏறுவதற்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு ஏற்ற மாதமாக இருக்கிறது. உழவு ஆரம்பிப்பதற்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு நல்ல நாளாக பார்த்து உழவு ஆரம்பிக்கலாம், எருவிடலாம், விதை விதைக்கலாம், கதிர் அறுக்கலாம், தானியங்களை களஞ்சியத்தில் வைக்கலாம், களஞ்சியத்தில் வைத்த தானியங்களை செலவிடலாம். விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமாகவே அமைந்திருக்கிறது. புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கும் விஜயதசமி, இந்த மாதத்தில் வருகின்ற விஜயதசமி மிக மிக ஏற்ற நாளாக இருந்திருக்கிறது. புதிதாக துணிமணிகளை வாங்கி உடுத்திக் கொள்வதற்கும் இந்த மாதம் ஏற்ற மாதமே.
இந்த மாதம் கிரக ஆரம்பம் செய்யக்கூடாது, வீடு கட்ட ஆரம்பம் செய்யக்கூடாது, புதிதாக ஆரம்பிக்க கூடாது. ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருந்தால் அதற்கு எந்த தோஷமும் கிடையாது. கிரக பிரவேசம் செய்யக்கூடாது. வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ணலாம், வியாதியஸ்தர்கள் குளிக்கலாம், நல்ல நல்ல வியாதி மருந்து உண்ணலாம், குளிக்கலாம். தூரதேச பிரயாணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற மாதம். தொழில் தொடங்குவதற்கு விஜயதசமி என்று முதல் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் இந்த புரட்டாசி மாதம் செய்யலாம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் வருகின்ற 1ஆம் தேதி என்று, அதாவது செப்டம்பர் 17 புரட்டாசி 1ஆம் தேதி புதன்கிழமை என்று பிறக்கிறது. இந்த புதனுக்கு மிகவும் பிடித்தமான கிரகம் என்றால் சனி கிரகம். ஆகவே சனிக்கிழமை என்று புதன்கிழமை என்றும் இந்த மாதத்திலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தால் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடும். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் விரைவில் குடும்பத்திலே நடக்கும். அன்றைய தினம், அதாவது புரட்டாசி 1ஆம் தேதி செப்டம்பர் 17 புதன்கிழமை ஏகாதசி திதி. புதன்கிழமை பிறக்கிறது, அதுவும் ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த திதியிலே பிறப்பது மிகவும் சிறப்பானது. புதன்கிழமை ஏகாதசி திதி. அந்த ஏகாதசி திதி இரவு 11:40 இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. அன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம், ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். அந்த புனர்பூசம் நட்சத்திரம் காலை 6:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் வருகிறது. பரிகம் நாம் யுகம் பவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. புனர்பூசமும் பூசமும் புதன்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவே புதன்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தி யோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப நாள், நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவே இருக்கிறது. அன்றைய தினம் அஜய் ஏகாதசி. அஜய் என்றால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்று பொருள். அந்த ஏகாதசிக்கு அஜய் ஏகாதசி என்று கூறுவார்கள். அதாவது இருக்கின்ற அவதாரத்திலே மிகவும் சிறிய குள்ளமான அவதாரம் வாமன அவதாரம். இருக்கின்ற அவதாரத்தில் மிகவும் உயரமான அவதாரம் திருவிக்கிரம அவதாரம். இந்த நிகழ்ச்சி ஒரே நாளில் தான் நடந்தது. அதாவது முதலில் வாமன அவதாரம் எடுத்து அதன் பிறகு 3 அடி மண் தானமாக பெற்று அதன் பிறகு தன் காலால் அளப்பதற்காக மிகப்பெரிய அவதாரமான திருவிக்கிரம அவதாரம் பெருமாள் எடுத்தார். ஆகவே புதன்கிழமை என்று உங்களுடைய தொழில், சிறிய தொழில் கூட பெரிய தொழிலாக விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையில் நல்ல விருத்தி அடைந்து முன்னேற வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று சிறிய நிறுவனங்கள் நடத்துபவர்கள் கூட பெரிய நிறுவனமாக மாற வேண்டும் என்பதற்காக எப்படி வாமன அவதாரம் எடுத்து உடனடியாக சில மணி துளிகளிலேயே திருவிக்கிரம அவதாரம் எடுத்தாரோ அதை போலவே நம்முடைய நிறுவனம் விரைவில் பெரிய நிறுவனமாக மாற வேண்டும் என்பதற்காக புதன்கிழமை ஏகாதசி என்று அவசியம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுடைய உயரத்திற்கு ஏற்றபடி பெரிய துளசி தீபங்கள் வைத்து, உங்களால் எத்தனை தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்கள் வைத்து, குறைந்தபட்சம் 11 தீபங்கள் வைத்து உங்கள் பெயரிலும் நிறுவனத்தின் பெயரிலும் உங்களுடைய குடும்பத்தின் பெயரிலும் அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். விரைவில் உங்களுடைய தொழில் நன்கு வளர்ச்சி அடையும். அன்றைய தினம் சூன்ய திதி. சூன்ய திதி என்றால் அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. வருடாந்திர திதிகள் சௌரமானப்படி அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் திதி கொடுக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு தோஷம் கிடையாது. மேலும் இந்த 15 நாளும் சிலர் தினசரி தர்ப்பணம் விடுவார்கள். அவர்களுக்கு எந்த தோஷம் இல்லை, தாராளமாக அன்றைக்கு தர்ப்பணம் விடலாம். அன்றைய தினம் சடசீது புண்ணிய காலம். சடசீது புண்ணிய கால தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். திலஹோமங்கள் தர்ப்பணங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, விசுவாசு வருஷம் புரட்டாசி மாசம் 2ஆம் தேதி செப்டம்பர் 18/9/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி இரவு 11:25 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் காலை 6:32 வரை பூசம் நட்சத்திரம். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். சிவம் நாம் யுகம் கௌளவகரணம் நேத்திரம் 1 ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது. துவாதசியும் பூசமும் ஆயில்யமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே வியாழக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் வியாழக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பான. அதற்கு பேர் குரு புஷ்யம் என்று கூறுவார்கள். மற்ற நாட்களே நீங்கள் செய்கின்ற பூஜைகளை விட அந்த நாள் செய்யும் பூஜைகளுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக குரு தோஷ நிவர்த்திக்காக, உங்கள் ஜாதகத்தில் குரு தோஷங்கள் இருந்தால் குரு தோஷ நிவர்த்திக்காக அன்றைய தினம் குரு பூஜை செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. மேலும் அன்றைய தினம் அம்பாளை வழிபட்டு தயிர் சாதம் படைத்து எல்லோருக்கும் கொடுக்கலாம். அதன் மூலமாக அம்பாள் மனம் குளிரும், நம்முடைய மனமும் குளிரும். அன்றைய தினம் கல்கி துவாதசி. அன்றைய தினம் கல்கி படத்தை வைத்து
பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பெருமாளுடைய கல்கி அவதார படம் வைத்து பூஜை செய்யலாம். கல்கி என்பது பொதுவாக கல்கி அவதாரம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்திலே அஷ்டபுயகரை பெருமாள் கோயில் இருக்கு. அஷ்டபுயத்திலும் 8 புஜங்களுடன் பெருமாள் கோயில், அஷ்டபுய பெருமாள் கோயில். அந்த பெருமாளுடைய படம் கிடைத்தால் அதை வைத்து பூஜை செய்வதற்கு மிக ஏற்றதனமாக வியாழக்கிழமை இருக்கிறது. அவ்வாறு பூஜை செய்வதன் மூலமாக நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அன்றைய தினம் சந்நியஸ்த மாலயம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பொதுவாக சன்னியாசிகளுக்கு எந்த கடமையும் கிடையாது. அவர்கள் சன்னியாசி வாங்கும் போது பூநிலை எடுத்து விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த விதமான கடமையும் கிடையாது. அவர்களுக்கு தர்ப்பணம் விட வேண்டியதோ அதாவது இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்க வேண்டிய எந்த கடமையும் அவர்கள் கிடையாது. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜபங்கள், பூஜைகள், அவர்கள் ஆன்மா இறைவனை அடைவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும். தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதன்படி அவர்கள் நியமனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. அவர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்ய வேண்டிய அந்த கடமை கிடையாது. இருந்தாலும் அவர்கள் கூட திதி தர்ப்பணம் செய்யாவிட்டாலும் வருகின்ற வியாழக்கிழமை துவாதசி திதி அன்று சந்நியஸ்த மாலயம் என்று இருப்பதனால் சன்னியாசிகள் அன்றைய தினம் ஒரு நாள் உபவாசம் இருந்து, முன்னோர்களுக்கான உபவாசம் மட்டும் இருந்து, அதன் பிறகு இறைவனை பூஜை செய்துவிட்டு அவர்கள் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் சன்னியாசிகள் கூட நல்ல மேன்மையை அடைவார்கள். மேலும் பாவங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் சன்னியாசிகளுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்பதுதான் விதி. மேலும் சில வீடுகளில் சன்னியாசிகளாக சிலர் போயிருப்பார்கள். அவர்கள் எப்பொழுது இறந்தார்கள் என்று தெரியாது, எப்பொழுது அவர் என்ன ஆனார்கள் என்று தெரியாது. அவர்களுக்காக தர்ப்பணம் விடுவதற்கு ஏற்ற தினமாக சந்நியஸ்த மாலை என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை. விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி செப்டம்பர் 19/9/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று திரையோதசி திதி. அன்றைய திரையோதசி திதி இரவு 11:37 வரை இருக்குது. அதன் பிறகு சதுர்தசி திதி வருகிறது. அன்றைய தினம் காலை 7:05 வரை ஆயில்யம் நட்சத்திரம், அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஆயில்யமும் மகமும் வெள்ளிக்கிழமை சேரும் போது மரணயோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு மரணயோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் எல்லா விதமான தெய்வ காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை பிரதோஷம் கூடிய நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் என்பது நியதி. அன்றைய தினம் துவாபர யுகாதி, துவாபர யுகம் ஆரம்பிக்கப்பட்ட தினமாக போற்றப்படுகிறது. ஆகவே அன்றைய தினத்திலே சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் கஜச்சச்ச மயமாலயம் என்றும் கஜச்சாயை என்றும் கூறுவார்கள். கஜம் என்றால் யானை, சாயை என்றால் நிழல். யானையின் நிழல் எவ்வளவு பெரியதோ அதை போல, அந்த நிழலை போல நாம் அன்றைய தினம் செய்கின்ற அந்த தர்ப்பணங்கள், புண்ணிய காரங்கள் அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் இன்னொரு சிறப்பு என்றால், பொதுவாக தர்ப்பணம் விடும் போது கருப்பு எள் வைத்துத்தான் தர்ப்பணம் விடுவோம். ஆனால் அன்றைய தினம் வெறும் தண்ணீரில் தர்ப்பணம் விட்டாலும் பித்ருக்கள் பிரீதி அடைந்து அவர்கள் மேலுலகத்தில் நல்ல லோகத்திற்கு செல்வார்கள் என்று இருக்கிறது. அவ்வளவு உத்தமமான தினம் அந்த கஜச்சாயி தினம். மேலும் கஜச்ச மயமாலயம் என்றால் நம்முடைய பஞ்சாங்கத்தில் விதவைகள் அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற தினம் என்று போடப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல விதவைகள் தனியாக இருப்பார்கள். குழந்தைகள் வெளிநாடு அல்லது வெளியூர்ல இருப்பார்கள். அவர்கள் தர்ப்பணம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் அங்கே இருக்காது. அவ்வாறு இருக்கின்ற விதவைகள் வீட்டிலே தன்னுடைய கணவனுக்காகவும், தன்னுடைய முன்னோர்களுக்காகவும், அதாவது தன்னுடைய தாய் தந்தையர்களுக்காகவும் அல்லது தன்னுடைய மாமனார் மாமியார் அவர்களுக்காக உபவாசம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் பிரீத்தி அடைந்து அவர்கள் சொர்க்கலோகம் செல்வார்கள். அவருடைய பரிபூர்ண ஆசி கிடைந்து தானும் சொர்க்கலோகம் செல்லக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் கஜச்ச சமயமாலயம் என்று கல்யாணமாகி விதைவாக இருக்கக்கூடியவர்கள் அனுஷ்டிப்பதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை. விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி செப்டம்பர் 20/9/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சதுர்தசி திதி. அன்றைய சதுர்தசி திதி இரவு 12:17 வரை இருக்கிறது. அதன் பிறகு அமாவாசை திதி வருகிறது. மகம் நட்சத்திரம் காலை 8:06 வரை மகம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். சாத்தியம் நாம் யுகம் பத்ரை கரணம் நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. மகமும் சனிக்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம்.
பூரமும் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை நாள் முழுவதும் அமிர்த யோகம் சித்தியமாக இருக்கிறது. அன்றைய தினம் மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சிவராத்திரிக்கான விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சிவ கடாட்சம் அவர்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கேதாரசுரர் விரதம் முடிவு என்று போடப்பட்டிருக்கும். 21 நாட்கள் கேதாரசுரக்கால் விரதம் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தேன். 21 நாட்கள், இதற்கு முன்பு 21 நாட்களாக அவர்கள் சிவலிங்கத்தை மஞ்சளிலே செய்து தினசரி வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தேன். அவ்வாறு அன்றைய அந்த பூஜையை முடிக்கக்கூடிய தினமாக இந்த சனிக்கிழமை இருக்கு. அவ்வாறு தினசரி செய்ய முடியாதவர்கள் சனிக்கிழமை என்றாவது மஞ்சளிலே சிவலிங்கம் செய்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்து அல்லது வில்வாஷ்டகம் படித்து அர்ச்சனைகள் செய்து ஏக பில்வம் சிவார்ப்பணம் என்று வரும் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜைகள் செய்து அதன் பிறகு அந்த இலைகளை நீங்கள் ஆற்றிலோ அல்லது ஓடுகின்ற நீரிலோ அல்லது குளங்களிலோ அல்லது ஏரியிலோ விட்டுவிட வேண்டும். அதன் பிறகு அந்த சிவலிங்கத்தை யாருக்காவது தானம் கொடுக்கலாம், அல்லது வீட்டிலே கிணற்றிலும் போடலாம், அல்லது பெண்கள் தினசரி மஞ்சள் தேய்த்து குளிப்பதற்கு அந்த மஞ்சளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். திருமாங்கல்யத்தை பூசிக்கொள்வதற்கு, முகத்திற்கு பூசிக்கொள்வதற்கு, கைகளுக்கு பூசிக்கொள்வதற்கு அந்த மஞ்சளை உபயோகிக்கலாம். அதன் மூலமாக அவர்கள் தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுளுடன் இருப்பார்கள். அன்றைய தினம் சஸ்திரஹத மாலயம், அதாவது மகாலயபட்சத்தின் கடைசி நாள், அதாவது அமாவாசைக்கு முதல் நாள் சஸ்திரத மாலயம் என்று கூறுவார்கள். சஸ்திரத மாலயம் என்றால் சிலருக்கு ஆயுதங்களால் மரணம் ஏற்பட்டிருக்கும், சிலர் வீடுகளில் தூக்கு போட்டு இறந்திருப்பார்கள், சிலர் மருந்து குடித்து இறந்திருப்பார்கள். அவர்கள் பிரீத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, அவர்கள் நல்ல லோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதன் பிறகு அவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காக, அதாவது ஆயுதங்களாலோ அல்லது விபத்தினாலோ இறந்தவர்களுக்காக அன்றைய தினம் அவர்களுக்காக படையல் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அவருடைய படத்தை வைத்தும் படையல் வைத்து பூஜை செய்யலாம். அவ்வாறு பூஜை செய்தால், நிச்சயமாக தர்ப்பணம் செய்தால் அவர்கள் ஆத்மா சாந்தி அடைந்து அவர்கள் வேலுலகம் நல்லுலகம் செல்வார்கள். அதன் மூலமாக நமக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சஸ்திராத மாலயம். அது சனிக்கிழமை என்று வருகிறது. அடுத்த நாள் அமாவாசை தேதி. அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள். முதலில் துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 முதல் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:17 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 13 சனிக்கிழமை, செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை இரவு 12:17 முதல் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் செப்டம்பர் 15 திங்கட்கிழமை, செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து தனுசு ராசியில பிறந்தவர்கள் செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை இரவு 12:28 முதல் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை காலை 7:05 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 புதன்கிழமை, செப்டம்பர் 18 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து மகர ராசியில பிறந்தவர்கள் செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை காலை 7:05 முதல் செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை பகல் 3:58 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 19 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 20 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும், அல்லது தெய்வ வழிபாடு செய்துவிட்டு செய்யலாம். அவ்வாறு செய்தால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதான முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஃபார்வேர்டு செய்யலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வதர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைந்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.